புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார், மகா தபசி. அவருடைய முற்பிறவி விஸ்வாமித்திரர், மகா தபசி. அவர் தான் புதுக்கோட்டையில் சதாசிவ பிரம்மேந்திரால் ஜட்ஜியுடைய இது மண்ணில் புதஞ்சி இருந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே தான் அந்த புவனேஸ்வரி கோயிலெலாம் கட்டினார். பெரிய பெரிய யாகம்லாம் பண்ணுவார், ரொம்ப பெரிய யாகம் பண்ணுவார். அங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும் அவருடைய யாகசாலை. லாரியாக கொண்டாந்து கரும்பு என்ன அது என்ன இதெல்லாம் போட்டு பண்ணுவார், ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ணுவார். சேலத்தில் ஸ்கந்தாசிரமம்னு ஒரு இடம் இருக்குது. இந்த உடையார்பட்டிங்கிற இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் உள்ளே போனோம், பஸ்ஸெல்லாம் கூட போகுது. அந்த இடத்துல 18 கை துர்கை, அவளுக்கு நேர் எதிரில் முருகன், முருகனை சுற்றி நவகிரகங்கள். அதுலேருந்து இப்படி வெளியே வந்தேனாக்கா பஞ்சமுக ஆஞ்சநேயர், அங்கே அப்பர் சுந்தரம், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், அகஸ்தியர், லோபாமுத்ரா. அதுக்கப்புறம் அத்திரி மகரிஷி, சதி அனுசூயா. அங்கே இந்த ஸ்டாச்சு தத்தாத்திரேயருது. இந்த பக்கம் பஞ்சமுக ஆஞ்சநேயர், அங்கே ராகவேந்திரர் வச்சுருப்பார். ரொம்ப பெரிய சிலைகளை வச்சுருப்பார். பெரிய யாகசாலை ஒன்று இருக்கும். அதில் இந்த யாகத்துக்கு அம்பாள் பரமாக செய்கிற எந்த யாகம் இருந்தாலும் அதுக்கு என்னெல்லாம் இந்த இதற்கெல்லாம் இருக்கு இல்லையா, தேவதைகள் உபதேவதைகள் எல்லாத்தையும் சிலையாக பண்ணி வச்சுருப்பார். ரொம்ப பெரிய நிலை, நான் இப்போ கூட ஒத்துக்கிறேன். அவர் தான் இங்கே கூட ஒன்று கட்டினார், மெட்ராஸில் மடிப்பாக்கம் கட்டி எங்கேயோ அதே மாதிரி கோயில் கட்டியிருக்கார், புவனேஸ்வரி கோயில் கட்டியிருக்கார். ரொம்ப பெரிய நிலை வருது. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவர். 1984 டைமில் எனக்கு இந்த மீனாட்சி கணபதி நாடின்னு ஒருத்தர் மயிலாப்பூர் விநாயகர் நகரில் இருந்தார். கவலீஸ்வர் கோயிலை ஒட்டி ஒரு சந்து இருக்கு இல்லையா, அங்கே விநாயகர் நகர்னு சொல்லிட்டு டுவர்ட்ஸ் லெஸ்லேருந்து டுவர்ட்ஸ் சர்ச் வர்றீங்க இல்லையா, அந்த இது ராஜ்பவன் ரோடு இல்லை மெரினா பீச் ரோடு, அங்கே மீனாட்சி கணபதி நாட்டில் எனக்கு வந்தது. நீ இந்த மாதிரி மகேந்திரகிரி மலைக்கு போகணுன்ற, மகேந்திரகிரி மலைக்கு போகணுனாக்கா அங்கே காடு, அங்கே வனதேவதைகள் இருக்கும், ராட்சசர்கள்லாம் இருப்பாங்க. அதனால் துர்கை பூரண பிரதிஷ்டியாக ஆயிருக்கிற ஒரு இடத்துல போய் நீ இந்த சாமிகளை பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு காட்டுக்குள்ளே போனியானா உனக்கு எல்லாம் ஈஸியாக நடக்கும்னு அதுக்காக தான் நான் போனேன். அந்த மீனாட்சி கணபதி நாடின்னு பேர் அதுக்கு. அதில் வந்ததுனால நான் அங்கே போனேன். அப்போ அந்த நாடியில் வந்தது இந்த மாதிரி பூர்ண பரீட்சை நீ அங்கே போகணுன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் சேலம் போனேன், ஸ்கந்தாசிரமம் போனேன். அங்கே சாமிக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி போகணுன்னு சொல்லிட்டு இதில் இருந்தோம். அப்போது சாமி அங்கே 2 பேர் இருந்தாங்க. ஒரு ஆள் ஆவினில் டைரக்டராக இருந்தார், அவர் பேர் தண்டபாணி. இன்னொருத்தர் இங்கே மேத்ஸ் சயின்ஸ் ப்ரொஃபஸர், இந்த இதில் ஐஐடியோ ஒன்று இங்கே இருக்கு இல்லையா, அதில் மேத்ஸ் சயின்ஸ்க்கு அவர் பிஹெச்டி. அவர் நம்ம வசந்தி மோகனுடைய பெரியப்பா, அவர் அம்மாவுடைய அக்கா புருஷன், ராதாகிருஷ்ணன் பேர். அவங்க 2 பேரும் அவர்கிட்ட ஏகாட்சரம் உபதேசம் வாங்கியிருக்காங்க புவனேஸ்வரி. அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கார் அவர். நான் வந்த உடனே அவங்க என் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அண்ணா நகருக்கு. சுவாமிகள் நீங்கள் போனோடனே சொன்னார், என்கிட்ட அவர் சொன்னார். நான் அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணும்போது சொன்னார், உங்களுக்கு மகாராணியாக அனுகிரகம் பண்ணுவாளே, நீங்கள் இந்த சேனாதிபதியெலாம் கட்டிட்டு அழுகுறாரு அப்படின்னா. மகாராணினா அம்பாள் பராசக்தி, அவளே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற உயரத்தில் நீங்கள் இருக்கீங்க. இந்த சேனாதிபதி தான் முருகன், சேனாதிபதியெல்லாம் ஏன் கட்டிட்டு அழுகுறாரு அப்படின்னா. அந்த நிலைகள் இருக்கு உங்களுக்கு, நீங்கள் ஏன் இதோட நிற்கிறீங்கன்னு அர்த்தம். அது மறுநாள் அவங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் போன உடனே சுவாமி சொன்னார், இவன் பெரிய சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய உயரத்துக்கு போகிறான், இவனை எப்படியாவது நம்ம ஃபோட்டோவில் கொண்டாந்து விடணும், அதனால் நீங்கள் போய் அவனை புவனேஸ்வரி மந்திரம் வாங்க சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் ஏற்கனவே சராட்சரம் அஷ்டாட்சரம் 2ம் பண்ணின்னு இருக்கேன், அதனால் பெரியவர் சொல்கிறதுனால அதையும் வாங்கிக்கிறேன்னு. இல்லை நீங்கள் அந்த மந்திரம்லாம் விட்டுட்டு இதை தான் பிடிக்கணும், ஏக தெய்வ உபாசனை தான் எங்கள் பద్ధதியில் வரும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தப்பாயிடும், நான் ரொம்ப வருஷமாக இதை தான் பண்ணிட்டுருக்கேன், இதோடு சேர்த்து அதை பண்ணுறதெல்லாம் பண்ணுறேன்னு. அது செட் ஆகலை, அது கறக்கணும். அதாவது அந்த அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருந்ததுன்றதுக்கு சொல்கிறேன். நான் இந்த ஹைட்ஸ்க்கெல்லாம் வருவேன் கொள்ளுவேன் எல்லாம் அவருக்கே தெரியும். ஏன்னா அவருக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அங்கே நான் உட்காந்துருக்கச்சே யாராவது வருவாங்க, மகா உத்தமனாக்கும் அப்படின்னாரு. ரொம்ப உத்தமன், மகா உத்தமன் அப்படின்வார். இப்படி எவ்வளவோ மகான்கள்கிட்ட நான் பழகியிருக்கேன், ரொம்ப க்ளோஸாகவே பழகியிருக்கேன், ரொம்ப ஹார்ட் டு ஹார்ட் எல்லா மகான்கள்ட்டையும் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் were very close to my heart also, and they also were always vouching for my spiritual levels.
நான் இந்த மாதிரிலாம் வருவேன்றது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தது. காரணம், அவர் விஸ்வாமித்திரராக இருந்தவர், அப்போ நான் ராமனாக இருந்தேன், தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஆத்ம தத்துவத்தை தெரியறது. ரஜினிகளுக்கு போகராக இருந்தார், நான் பாணியானவன் சிலையை பரிசு பண்ணுற போது அவர் கூட இருந்தேன், அதனால் எனக்கு அவருக்கும் லிங்க் வருது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில் கூட. நம்ம யாரை சந்திக்கிறோமோ அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாமல் சந்திக்கிறது இல்லை. நீங்கள்லாம் வர்றீங்க, உங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்கிறதுனால தான் வர்றீங்க. சரி, பரமாச்சாரி இருந்தபோது ஒரு ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தை 3 பேரும் அவர்கிட்ட போனாங்க. உங்கள் 3 பேரில் யார் ரொம்ப பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னாரு. இவங்க சும்மா இருந்தாங்க. உனக்கு 40 வயசு, உன் ஒய்ஃபுக்கு 35 வயசு, இந்த குழந்தைக்கு 6 வயசு, நீ 40 வயசுக்கு வந்திருக்காய், உன் ஒய்ஃப் 35 வயசுக்கு, உன் குழந்தை 6 வயசுக்கு, தானே மகா தபசி அப்படின்னு வரான். ஸோ எல்லாத்துக்கும் ஆத்ம சம்பந்தம் தான் காரணம். இந்த உலகத்தில் எல்லாம் உங்கள் பேரு கூட அப்படி தான் காரணம். உங்கள் பேரெலாம் சும்மா ஒன்றும் வர்றதில்லை. வாட் இஸ் இன் நேம், என் ரோஸ் இஸ் அ ரோஸ்ன்னு ஷேக்ஸ்பியர் சொல்லுவார். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வைக்கிற பேர் எல்லாத்துக்கும் காரணங்குது. பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், ஆனால் நாரதன் கருவறை தன்னில் கருவை இட்ட போது வைத்த பெயர் கடைநாள் வரை நிலைக்கும் என உயர்னுகான்வார். நாராயணன் ஒரு ஆத்மாவை படைக்கிற போது ஒரு பேர் வைப்பானா, அது கடைசி வரைக்கும் அந்த பேருக்கு தொடர்புடைய பேரில் நம்ம உலகத்தில் வந்துக்கிட்டே இருப்போமா. இப்படி ஒரு பிறவியில் நான் ஆதிசங்கர், இப்போ சிவசங்கர் சுற்றி வலிச்சு வருதா இல்லையா, நீ பாரு இல்லையா, எல்லாம் வருது. இந்த சங்கரன்ற வார்த்தையை நாஸ்ட்ரடாமஸ்க்கு சொல்ல தெரியல. அவன் உலகத்தில் ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவர் இப்படிலாம் இருப்பார் எல்லாம் சொல்கிறான். லாங் அவைட்டட் த ப்ராஃபட் வில் நாட் ஹெயில் ஃப்ரம் யூரோப். ரொம்ப வருஷமாக உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த தீர்க்கதரிசி கலியுகத்தில் ஐரோப்பா கண்டத்தில் வரமாட்டான். ஃப்ரம் த பெனின்சுலா ஆஃப் 3 waters he will be born. முப்பக்கமும் கடலால் சூழப்பட்ட தென்னிந்திய தீபகற்பத்தில், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம், 3 பக்கம் கடல், அங்கே தான் அவன் வருவான். யூ வில் ஹாவ் மண்டே ஃபார் இஸ் டே ஆஃப் ரெஸ்ட் அண்ட் நேம்னோ, சிவனுடைய பேரை வச்சிருப்பான். யூ வில் ஹாவ் தேர்ஸ்டே ஃபார் இஸ் டே ஆஃப் வர்ஷிப்னோ, குரு பகவானுடைய எனர்ஜி அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு வரும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. கலே ரத்னேத்து சம்பிராப்தே கல்கினாம் பிரம்மவாதினம் அனுபவச குருதேவதா வசுதேவ ஜாதி சதம். கலியுகம் முடியக்கூடிய தருவாயில் மனித குலத்தில் ஒருவன் தோன்றுவான். ஏன்னா இப்படிலாம் இருக்குது. என்னை பற்றி எல்லா சாஸ்திரத்தையும் எழுதி வச்சுருக்கிறாங்க. வர்ற போது வரட்டும், இப்போ என்ன நமக்கு அவசரம். ஆனால் அதில் வருது. நாஸ்ட்ரடாமஸ் என்ன சொல்கிறான், அவருடைய பேர் சாங்குனேர் அப்படிங்கிறான். அவன் எந்த கண்டான், தர்ப போட்டாலையும் சுட்டு போட வேண்டியதில்லை நம்ம பாஷெல்லாம் அவனுக்கு. அதனால் சங்கரனார் அப்படிங்கிறத அவன் சாங்குனேர் அங்கே வார்த்தையில் எழுதுனான். இப்படி பல விஷயம் இருக்கும் அவனுக்கு. அந்த காலத்தில் 700-800 வருஷத்துக்கு முன்னே தெரியாத பல விஷயம். அப்போல்லாம் ஏரோப்ளைன் கிடையாது இல்லையா, 6 வீல் ரைட் 1 வீல் ரைட்டு தானே கண்டுபிடிச்சாங்க 250 வருஷத்துக்கு முன்னால். அதனால் அவன் வந்து ட்வின் டவர் பிளாஸ்ட் இருக்குது இல்லையா, அதை பற்றி எழுதியிருக்கான். அவன் சொல்கிறான் 2 மெட்டல் பேட்ஸ், ஆனால் 2 உலோகத்தினாலான பறவைகள் ட்வின் டவரை கீழே தள்ளுன்றான். அப்போ அவன் சொன்னது இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் டீகோட் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். ஆனால் எல்லாம் இருக்காது. ஈராக் வார், சதாம் ஹுசைன் எல்லாமே அவன் எழுதுனபடி நடந்துக்கிட்டே இருக்குது. அவன் இதெல்லாம் இப்போ வர காலத்தில் என்னெல்லாம் நடக்குன்னு எழுதியிருக்கான். அதை நீங்கள் படித்து பாருங்கள். நம்ம லைப்ரரியில் 2-3 வெர்ஷன் இருக்குது. நாஸ்ட்ரடாமஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் படித்து பார்க்கணும். உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும், என்ன ஏது எல்லாம் பிரமாதமாக எழுதியிருப்பான். அவன் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். அதெல்லாம் படிங்க. உலகத்தில் நிறைய அதிசயங்கள் நடக்க போகுது. டோன்ட் திங்க் வித்தவுட் எனி ரீசன் யூ பீப்புள் ஆர் சிட்டிங் ஹியர் அட் நைட் 8 o'clock. 8 மணிக்கு இந்த மாதிரி எங்கேயோ 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கேளம்பாக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா இதெல்லாம் காரணம் இருக்கும். சரி, சம்மந்தமே இல்லாத இந்த கேளம்பாக்கத்துக்கு இவ்வளோ அழகாக இப்படியெல்லாம் வந்திருக்கோன்னு யாராவது நம்புவாங்களா? வெளிவரத்தில் இருக்கிறவங்க தெரிய கூட தெரியாது இந்த மாதிரி ஒரு சொர்க்கம் இருக்குது உள்ளன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் நடக்கும். அண்ட் ஹோல்ட் ஆன், அவ்வளோதான். நான் வந்து உங்கள் வீட்டில் வெத்தலை பார்க்க வச்சு போகாதே என் கனவான்னு உன்னை கெஞ்ச மாட்டேன். உனக்கு தலையெழுத்து நல்லா இருந்தால் நீ எங்கள் கூட இரு. One day you will understand what I was trying to tell you and what I was trying to do here. ரெண்டையும் நீ ஒரு நாள் தெரிஞ்சுக்குவேன். இப்போ என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏன்னா உனக்கு சாமியார்னா இந்தமாரிலாம் ஜாலியாக உட்காந்து இருக்கக்கூடாது. இந்த ஆடிகிடி வச்சுன்னு காவி கட்டின்னு கையில் குச்சியெல்லாம் வச்சுன்னு இருந்தால் தான் உனக்கு சாமியார். நான் சாமியாரே கிடையாது, நான் சாமி. சாமிக்கும் சாமியாருக்கும் வித்தியாசம் உனக்கு தெரியல, அது எந்த தப்பு கிடையாது. சாமிக்கும் சாமியாருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை. சாமி யாருன்னு தேடி இருந்தால் நீ சாமியார். நீயே சாமி ஆகிட்டியானாக்கா யார் கிடையாது, சாமி தான். ஸோ வெயிட், ஹோல்ட் ஆன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.